இந்த டோர்னமெண்ட் நடக்கிற செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கும்முப்பட்டி விசஸ் மாத்தூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் சிங்கம். ஃபர்ஸ்ட் ஓவர் பட சாந்தகுமார். ஃபர்ஸ்ட் ஒன் பால் இன்சைட் ஏஜில் முதல் பாலை ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் சிங்கமுத்து இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன். ஃபுல் டாஸான பாலை கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. 1-2 பார்த்தா அங்கே 2 ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண இவன் நான் ஸ்ட்ரைக்கர் கீழே வந்துட்டாரு. ஸ்ட்ரைக்கில் அந்த பாண்டி முதல் 2 பாலில் 2 சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மதன் இருக்காரு. 1-2 பார்த்தா விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 2 ரனுக்கான ட்ரையாக இருந்துச்சு. அப்புறம் நோ சொல்லிட்டாரு. பவுலரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சாந்தகுமார். பவுலரோட 5th ஒன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அஞ்சான் எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணாரு. கண்டிப்பாக பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு. கீப்பர் கேரி பண்ணல. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவரை போட்டிருக்காரு சாந்தா. ஃபர்ஸ்ட் ஓவரை 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் பட சக்தி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் அந்த மாதிரி தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ரன். போன பால் ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி ஸ்கூப் ஆட பார்த்தாரு. விலகி போன காரணத்தினால டாட் பால் சொல்லிடுச்சு. போன பாலும் ஒரு ஒயிட். தேர்ட் ஒன் இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு. 2 ரனுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சோட்டாங்க. நல்ல ரன்னிங் ஃப்ரம் பாண்டி அண்ட் சிங்கம். ஸோ இந்த மேட்ச்சில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்காக ட்ரோன்லாம் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ போன பாலில் ட்ரோனை வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பாலை போட்டாங்க. இங்கே அஜித் ப்ரோ வேறு லெவலாக டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் சூப்பராக பிடிச்சிருந்தாரு. சாரி ப்ரோ வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக பானா கும்பட்டியோட சீனியர் பிளேயர். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு திரும்பினாரு. அங்கே கையில் பட்டு தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் அஞ்சான். இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. இந்த முறையே எக்ஸலண்டாக கீப்பர் அண்ட் அஞ்சான் சேர்ந்து இந்த பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சில் வர ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் சிங்கமுத்து. தடவர் பட சாந்தா சைக்கிள் பானா ஃபர்ஸ்ட் ஒன். கேப்ல தட்டி விட்டு ஓடினாங்க. 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் அக்கா இந்த முறையும் தெளிவாக அதே மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதையும் 2ஆ மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஸ்லிப் ஆயிட்டாரு. அதன் காரணமாக 1 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விரட்டி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நிற்கிற பாலுக்கு வந்திருக்காரு. போன பால் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிறது மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு. அப்படி தான் சொல்லணும். விக்கெட்டுக்காக நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸான பாலை தட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக தான் நிற்க வச்சிருக்காங்க. இந்த பால் ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. பால் பாஸ்டா போகுது. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அருள் போயிட்டாரு. பாலுக்கு நல்ல அருள் 3 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க. பவுலர் கைக்கே தட்டி விட்டு அங்கே ரன் அவுட் ஆனு பார்த்தா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு 60 ரன் ஓடி விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு பானா. பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே நோ பால் சொல்லிட்டாங்க. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பால் அவர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரீ ஹிட் பாலா இருக்கு. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். உடம்புல தான் பட்டு போயிருக்காங்க. அங்கே குயிக்கரா 1 ரன்னுக்கான ட்ரை அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. 1-2 ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆன்ல தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிதிஷ் நல்ல டேக்கன் சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு. லைன்ல வச்சு ஜம்ப் பண்ணி பிடிச்சி அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ஓவரில் 2 விக்கெட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த முறையும் லாங் ஆனில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் நிதிஷ் இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் கையில் போயிருக்கு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணாரு. அந்த ஃபீல்டர் நிறைய 4ல சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாருன்னு பார்த்தா நல்லா டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. இந்த ஓவரில் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஓவர் பட நிதிஷ் 4 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸ்ல தெளிவான ஒரு ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போயிருக்காங்க. 1-2 பார்த்தா 2 ரன். குட் த்ரோ. செகண்ட் ஒன் இந்த முறை ஒயிட் கோட்டை உரசி சூப்பராக போட்டிருக்காரு நிதிஷ். போன பால் ஒரு ஒயிட். தேர்ட் ஒன் ரீபால்.
இந்த முறை அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு, நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நிதிஷோட 5th ஒன். ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு, அங்கே கேட்சுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா அருள் விரட்டி வந்துருக்காரு. நல்ல டேக்கன், சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஒரு முறையில் ரெஸ்பான்சிபிள் ஆடிக்கிற சிங்கம் அவரோட விக்கெட் கடைசி ஓவரில் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நிர்ணயிக்க போகிற பந்து ஃபுல்லாக மறுக்கி போனார், அதன் காரணமாக டாட் பால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அம்பேர் அதான் சொல்லியிருக்காங்க. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 37 ரன் அடிச்சிருக்காங்க, 38 ரன் டார்கெட் ஃபார் மாத்தூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நிதிஷ், ஃபர்ஸ்ட் ஓவர் பட பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ்ல ஆடி இருக்காரு, அங்க பால் பாஸா போயிருக்கு, பானா விரட்டி போறாரு, பவுண்டரி ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா எத்தனை ஓட்டம், சின்ன மிஸ் ஃபீல்ட் நடக்க ஈஸியா ரன் அவுட். எக்ஸலண்டா த்ரோவை தெளிவா அடிச்சிருக்காரு. படபல ஒரு ரைட், செகண்ட் ஒன் பால். நம்ம ரைட் விரட்டி போய் ஆட பார்த்திருக்காரு, அங்க கீப்பருக்கு பின்னாடி போயிருக்கு, பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா விக்கி விரட்டி போய்க்கிருக்காரு, பவுண்டரி ஸ்டாப் பண்றாரு. எக்ஸலண்டான ஸ்டாப். இந்த பாலையும் ரெண்டா மாத்திருக்காங்க மாத்தூர். அவளோட தேர்ட் ஒன். இந்த 2 பாலுக்கு 5 ரன் போயிருக்கு. இந்த முறை அடிச்சிருக்காரு, பால் செம்ம கைட்டா போயிருக்கு, கிளியர் பண்ணிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் 6 நிதிஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு. அவளோட 4th ஒன். இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு, அங்க கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் கேட்சை பிடிச்சி விழுந்துட்டாரு. அன்லைக்கே அங்க 6 போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட், நல்ல கேட்சை பிடிச்சி வெளில போயிடுச்சு, குறைய சொல்ல முடியாது. இந்த 4 பாலே எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் 17 ரன் போயிருக்கு. 5th ஒன். இந்த முறை ஃபைனலில் கட் பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்டாப், எக்ஸலண்டான ஸ்டாப். விக்கி ஒரு பவுண்டரியை இதுக்கு முன்னாடி அந்த டீமில் 5 ரன் ஸ்டாப் பண்ண மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த தினேஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில். இந்த முறை அடிச்சிருக்காரு, இதையும் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ஃபீல்டர் வீரமணி நல்லா ஸ்டாப். ஒரு ரன். முதல் ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க, ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் பட பானா. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு தான் போயிருக்கு. ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பானா. அவளோட செகண்ட் ஒன். ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு, அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் லைனில் வச்சு நல்ல டேக்கன், சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட். இப்போ ஸ்ட்ரைக்கில் மதன். இந்த முறை கட் பண்ணியிருக்காரு, ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் விரட்டி போயிருக்காரு, பவுண்டரி ஸ்டாப் பண்ணாரு. 2 ரன். ஸோ மாத்தூரோட ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் மதன் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நல்லா சூப்பராக விளையாண்டுக்கு இருந்தார். ரீசெண்ட் டைமில் கையில் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கப் கொடுத்து கொண்டு வந்துருக்காரு. ஸோ ஃபுல்லாக ரெக்யூராக இறக்கிக்கிட்டு இருக்காரு. பானாவோட 5th ஒன். இந்த மாதிரியும் ரன்னான்னு பார்த்தா குயிக்கராக பானாவே வந்துட்டார். டாட் பால் பொனபரல் ஒயின். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கேப்ல தூக்கி விட்டு போயிருக்காரு, அங்கே பால் இருக்காரு, நல்லா ஸ்டாப். ஒரு ரன். 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க, ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 5 ரன் அடிக்கணும். இவளை கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு மதன். ஆட்டத்தை செகண்ட் ஓவர் போல் ரொட்டேட் செய்து விளையாடி கொண்டு இருக்கிறார் மதன். செகண்ட் ஒன். இந்த முறை ஒட்டம்புல பட்டிருக்கு, டாட் பால். தேர்ட் ஒன். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ல ஆடிருக்காரு, 1 ஆ 2 ஆன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாண்டி குயிக்கரா போயிட்டாரு. 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை லாங் ஆப்ல தூக்கி விட்டுருக்காரு, அங்க கிளியர் பண்ணிருக்காங்க. கிளியர் பண்ணிட்டு நிதிஷ் பேட்ல இருந்து வர 3வது 6. நெக்ஸ்ட் ஒன். அகாய் போன முறை அடிச்ச மாதிரியே பேக் டு பேக் ரிப்ளேஸ் ஆன மாதிரி 2 6 பதிவு பண்ணிருக்காரு நிதிஷ். அவர் பதிவு பண்ற 4வது 6.